Hello students, this is Ranjith. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.8ல 7th sum பார்க்குறோம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா ரஞ்சித் மேக்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க, அடுத்தடுத்த சம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். Find the value of summation k equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கொஸ்டினை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சம்மேஷன் k equal to 1 to 8 போட்டு அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் சைன் அப்படின்னால நமக்கு தெரியும் சிஸ்ன்னு எடுத்துப்போம் நம்ம. ஸோ ஷார்ட்டாக சிஸ்ன்னு எடுத்துக்கிறோம், காஸ் சைனை சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இங்கேயும் ஒரே வேல்யூ தான் இருக்குது, 2k pi by 9 அதை எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ கேவுக்கு 1லேருந்து 8 வரைக்கும் வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 கொடுங்க. இதில் 1 கொடுத்தீங்கன்னா என்ன வந்துடும், சிஸ் 2 pi by 9 அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் சிஸ் 2 கொடுங்க, 2 2s are 4 pi by 9 வந்துடும். இதே போல் எக்ஸட்ரா போயிட்டே இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக 8 கொடுக்கணும். 8 கொடுக்குறப்ப 2 8s are 16 வந்துடும். ஸோ 16 pi by 9 அப்படின்னு கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் இப்போ சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகிடும்னா, இது வந்து 9th ரூட் ஆஃப் யூனிட்டி. இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த 9th ரூட் ஆஃப் யூனிட்ன்றப்ப ஃபஸ்ட்டு கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்னு என்னென்னு தெரிஞ்சுங்க. கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்னா 2 pi by 3ன்னு வரும். இப்போ 3ன்னு வந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஒமேகான்னு அர்த்தம். 4th ரூட் ஆஃப் யூனிட்னா 2 pi by 4ன்னு வரும். அப்போ 4ன்னு வந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஒமேகான்னு வரும். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கீழே பாருங்கள், டினாமினேட்டர் 9 இருக்கிறதால இது 9th ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ 9th ரூட் ஆஃப் யூனிட்டின்றப்ப இதில் சிஸ் 2 pi by 9 வந்துச்சுன்னா இதோட வேல்யூ ஒமேகான்னு அர்த்தம். அப்போ 4 வந்துச்சுன்னா ஒமேகா ஸ்கொயர்னு அர்த்தம். இது போல் எக்ஸட்ரா இது போயிட்டே இருக்கும் ஒரு சீரியஸாக. லாஸ்ட்டாக எண்டிங்கில் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு வந்து முடியும். 1 2 3 4ன்னு போகிறப்ப மொத்தம் எத்தனை டேர்ம் பார்த்தீங்கன்னா 8 டேர்ம் இருந்துச்சு. அப்போ இது வந்து 8ன்னு முடியும், ஒமேகா பவர் 8ன்னு முடியும். இது வரைக்கும் இந்த சம்மை பார்த்துக்குங்க. ஸோ இப்போ 9th ரூட் ஆஃப் யூனிட்னா என்னன்னு பார்ப்போம். 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. 9th ரூட் ஆஃப் யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஒமேகா பவர் 8 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும் 9th ரூட் ஆஃப் யூனிட்டா. இதே கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்னா 1 + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. கியூப்னா ஸ்கொயரோட முடிஞ்சிடும். அப்போ 9னா 8ஓட முடிஞ்சிடணும். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா பவர் 8ன்னு பார்க்குறப்ப இந்த +1 இந்தாண்ட போனால் என்ன வரும், -1ன்னு வரும். ஸோ இந்த வேல்யூஸ் நல்லா பார்த்துக்குங்க, -1ன்னு வந்துடுச்சு. அப்போ இங்கே பாருங்கள், ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் 8ஓட வேல்யூ என்ன இருக்கு பாருங்கள், -1ன்னு இருக்குது. அப்போ இதனோட வேல்யூ வந்து -1. அப்போ என்ன பண்ணலாம், therefore summation sis 2k pi by 9 k equal to 1 to 8 equal to -1 அப்படின்னு முடிச்சிடலாம். புரியுதுங்களா? இது பாருங்கள், இதுக்கு பதில் -1 வச்சு அதோட வேல்யூ வந்து -1. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் இல்லை 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. ஆன்சர் உங்களுக்கு போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கிடச்சிரும். ஸோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 மார்க் கிடைக்கும். தட்ஸ் ஆல். 2 மார்க் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. வெரி ஈஸியஸ்ட் சம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.